ஹலோ ஃப்ரெண்ட், வீல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஓமர் பீஜன் வளர்க்குறோம், ஏன் ஓமர் பீஜன் வந்து நம்ம ரேஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஓமர்லேயே 3 டைப், ரேசிங் டைப்லேயே 3 டைப் பேர்ட்ஸ் இருக்குது. கர்ண, சாதா புறா, ஓமர் பீஜன்ஸ். இதில் நம்ம ஓமர் பீஜன்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். நம்மளுக்கு அதை பற்றி தான் ஒரு ஐடியா இருக்குது. அதனால் ஏன் ஓமர் பீஜன் வந்து ரேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓமர் பீஜன் வந்து அது பிறப்புலேயே இருக்கிறது. என்னன்னா, நம்ம எங்கே வளர்க்குறோமோ அங்கே தேடி வந்தாகணும். எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனோடு இருக்கிற புறா தான் வந்து ஓமர் பீஜன். அதை வந்து ஓமிங் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஓமர் பீஜனை வந்து அதனால தான் வந்து ஸ்போர்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. இது நெதர்லாண்ட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து பிரிட்டிஷ் டைமில் வந்து இங்கே சென்னையில் இருக்கும்போது பேர்ட்ஸ்லாம் அப்படியே அவங்க கிளம்பி போகும்போது பேர்ட்ஸில் அப்படியே விட்டு போகும்போது நம்ம அப்படியே க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ சென்னையிலையும் வந்து நிறைய ஃபேன்சியர்ஸ் வந்துட்டுருக்காங்க. என்ன மாதிரி யங் ஃபேன்சியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பழங்காலத்தில் ஆளுங்களும் இருக்காங்க. எல்லோரும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நல்லபடியாக இந்த ஃபீல்டு வந்துட்டுருக்கு. அதனால தான் வந்து ஓமர் பீஜன் நம்ம ரேஸ் பண்ணுறோம். அதனால தான் வந்து ஓமர் பீஜன் ஒண்டி ரேஸ் பண்ணுறோன்னு ஒன்றும் இல்லை, கர்ணா சாதாவையும் பண்ணுறாங்க. அது தனியாக டோர்னமெண்ட் நடக்குது. ஓமர் பீஜனில் வந்து நிறைய கிளப் கண்டக்ட் பண்ணி வச்சு ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம்.